பேசலாம். இன்னைக்கு நாம் புது உடன்படிக்கையின் விசுவாசம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய கையில் இருக்கிற வேதத்தை நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்வோம். நாம் இன்றைக்கி கவனிக்க போகிற சத்தியம் புது உடன்படிக்கையின் விசுவாசம். முதல்ல விசுவாசம் என்ன என்பதை பார்ப்போம். அதற்கு பிறகு புது உடன்படிக்கையின் விசுவாசம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, விசுவாசம் என்றால் என்ன? தேவன் ஒன்றை நமக்கு சொல்லி நாம் அதை நம்புவதற்கு பேர் தான் விசுவாசம். ஆதாமினிடத்திலே தேவன் ஒன்றை சொன்னார், ஆனால் ஆதாம் அதை விசுவாசிக்கவில்லை. ஆபிரகாமினிடத்திலே தேவன் ஒன்றை சொன்னார், ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். ஸோ விசுவாசம் என்பது தேவன் ஒன்றை நமக்கு சொல்லி நாம் அதை நம்புவதற்கு பேர் தான் என்னது? விசுவாசம். இன்னொன்று, விசுவாசம் என்றால் என்னன்னா, தேவன் சொன்னதை தேவனால தான் அதை நாம் செய்ய முடியுமே ஒழிய நாம அதை செய்ய முடியாது. தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒன்றை சொல்வாரானால் அதை தேவனுடைய உதவியினால் தான் அதை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். நம்முடைய மாம்ச பலத்தில் அதை நாம் செய்ய முடியாது. தேவன் ஒன்றை செய்ய சொன்னாரானால் தேவனுடைய பலத்தில் தான் நாம் அதை செய்ய முடியுமே ஒழிய நம்முடைய பலத்தில் அதை நாம் செய்ய முடியாது. ஆகவே விசுவாசம் என்பது என்னால் எதுவும் செய்ய முடியாது, தேவனால தான் அதை செய்ய முடியும் என்று நம்புவதற்கு பேர் தான் என்னது? விசுவாசம். விசுவாசத்தை குறித்து 2 முக்கியமான குறிப்புகளை நான் உங்களோடு பேசினேன். நம்பர் 1, தேவன் ஒன்றை சொல்லி நாம் அதை விசுவாசிப்பதற்கு பேரு விசுவாசம். நம்பர் 2, தேவன் சொன்னதை தேவனுடைய உதவியினால் தான் நாம் அதை செய்ய முடியும், நாம அதை செய்ய முடியாது. ஆகவே என்னால் எதுவும் செய்ய முடியாது, தேவனால தான் எல்லாம் செய்ய முடியும் என்பதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். இப்போ நாம் புது உடன்படிக்கையின் விசுவாசம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். புது உடன்படிக்கையின் விசுவாசத்தை பார்ப்பதற்கு முன்பு பழைய உடன்படிக்கையின் விசுவாசம் என்ன என்பதை குறித்து நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம். அப்போதான் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். பழைய உடன்படிக்கையிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கெல்லாம் தேவன் கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தேவன் சொல்லியிருந்தார். கானான் தேசத்தை கொடுப்பதாக தேவன் ஆணையிட்டு சொல்லியிருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய காலத்தில் பஞ்சம் உண்டானது. ஆகவே யாக்கோபினுடைய அந்த வம்சமானது எகிப்துக்கு போய் அந்த இடத்துல அவர்கள் அடிமைகளாகிறாங்க. எகிப்தில் அவர்கள் அடிமைகளாகிறாங்க. எகிப்திலே அடிமைகளாய் தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் மோசே என்கிற ஒரு மனிதனை அழைத்து இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி அவர்களை நீ என்ன பண்ணணும்? கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி சொன்னார். கானான் தேசம் என்பது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். அந்த கானான் தேசத்திலே 7 விதமான ஜாதிகள் அங்கே இருந்தார்கள். 7 விதமான இனங்கள். அவர்களெல்லாம் மிகுந்த பலசாலிகள், ராட்சத பிறவிகள். நாம் உபாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிப்போமானால் அந்த கானான் தேசத்தில் இருந்த ஜனங்களை, அந்த 7 விதமான ஜனங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். உபாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி
உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். தேவன் இந்த பழைய உடன்படிக்கையில் இருந்த தம்முடைய ஜனங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக அவர்களுக்கு சொன்னார். ஆனால் அந்த கானான் தேசத்தில் பலத்த ஜாதிகள் இருந்தார்கள். நாம் இப்போ வாசித்தோம், 7 விதமான அந்த பலத்த ஜாதிகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த ஜாதிகளை அவர்கள் துரத்தி அவர்களை ஜெயித்து அந்த கானான் தேசத்தை அவர்கள் என்ன பண்ணும்? சுதந்திரிக்க வேண்டும். இந்த கானான் தேசம்தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இளைப்பாறு பண்ணும்படியாக தேவன் சொன்ன அந்த தேசம். அந்த தேசத்துல தான் எந்த விதமான யுத்தம் இல்லாமல் அந்த கானான் தேசத்திலே ஜனங்கள் என்ன பண்ண முடியும்? இளைப்பாறுதலாக அவர்கள் இருக்க முடியும். மோசே இஸ்ரேல் வம்சத்தில் இந்த 12 கோத்திரத்துக்கு ஒருவனாக தெரிந்து கொண்டு அந்த கானான் தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி வேவு பார்க்கும்படியாய் அவர் அனுப்புகிறார். 12 பேர் போறாங்க. ஒரு கோத்திரத்துக்கும் ஒருத்தரை தெரிந்து கொண்டு மோசே அந்த 12 பேரையும் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். அந்த இடத்துல போன போது 10 ஜனங்கள், 10 பேர், அந்த 10 கோத்திரத்தில் இருந்த அந்த 10 பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னார்கள். ஆனால் 2 பேர் விசுவாசமான வார்த்தைகளை சொன்னார்கள். 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவர்களுக்கு முன்பதாக நாம் வெட்டு கிளிகளை போல இருக்கிறோம், இவர்கள் பயங்கரமான ராட்சதர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள், இவர்களை எதிர்க்க நம்மால் கூடாது. என்னாகமோ 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த காரியங்களை நாம் வாசிப்போம். என்னாகமோ 13:30 வசனத்திலிருந்து வாசிங்களேன். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். 12 பேர்ல 2 பேர் மாத்திரம், யோசுவா, காலேப், இவங்க 2 பேர் மாத்திரம் என்ன சொல்றாங்கன்னா, நாம் எளிதாக நாம் ஜெயித்துக் கொள்ளலாம், இவர்களை எளிதாய் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் விசுவாச வார்த்தை. என்னன்னா, அவங்க தங்களை பார்க்கல, தங்களுடைய பலத்தை சார்ந்து கொள்ள, தேவனால் முடியும், தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவன் தான் சொன்னாரு, தேவன் முறியடிப்பதற்கு, அவர்களை முறியடிப்பதற்குரிய பலத்தை தேவன் என்ன பண்ணுவாரு? செய்வார் என்று சொல்லி, ஆகவேதான் இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. அவர்களை எளிதாக நாம் என்ன பண்ணலாம்? ஜெயித்துக் கொள்ளலாம். காரணம், அவர்களை அவர்கள் பார்க்கல, அவர்களுடைய பலத்தை அவர்கள் பார்க்கல, தேவனை பார்த்தார்கள், தேவனால் கூடும் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆகவேதான் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை எளிதாக என்ன பண்ணலாம். ஆனா அதற்கு கீழே தொடர்ந்து வாசிப்போம். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. இவங்க என்ன பண்றாங்க? தங்களை பார்க்கறாங்க, தங்களுடைய பலத்தின் மேல அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க. அவருடைய நம்பிக்கை தேவன் மேல இல்ல, அவர்களை பார்க்கறாங்க, அவங்க மேல அவங்களுடைய நம்பிக்கை வைக்கிறாங்க. ஓ, இவங்கெல்லாம் பலமான ஜனங்களா இருக்கிறாங்க, நாம் இவர்களை என்ன பண்ண முடியாது, இவர்களை நம்மால் எதிர்க்க கூடாது. இவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறாங்க. விசுவாசம் என்ன? நம்மை நாம் பார்க்க கூடாது, நம்முடைய பலத்தின் மேல நாம் நம்பிக்கை வைக்க கூடாது. விசுவாசம் என்பது தேவன் சொன்னார், தேவன் அதை என்ன பண்ணுவாரு? செய்வார். தேவன் அவர்களை முறியடிப்பதற்குரிய பலத்தை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவன் கொடுக்கிற பலத்தினாலே அவர்களை என்ன பண்ணுவோம்? முறியடிப்போம் என்று. ஆனால் 10 பேர் என்ன சொன்னாங்க? அவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினாங்க. எனக்கு அன்பானவர்களே, எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாய் இருந்தவர்களை மோசே விடுதலையாக்கி கொண்டு வரும்பொழுது ஏறக்குறைய 6 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள், இந்த 6 லட்சத்துக்கு மேல இருக்கிற ஜனங்கள் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அங்கே இளைப்பாற வேண்டும் என்று தேவன் வாக்கு பண்ணார்.
அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னார். ஆனால் அந்த தேசத்தில் போய் புறப்பட்டது எத்தனை பேரு? 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் புறப்பட்டார்கள். கானான் தேசத்தை சுதந்தரித்து அந்த இடத்துல இளைப்பாறுதலாக இருக்கும்படி தேவன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு 6 லட்சம் பேர் என்ன பண்ணாங்க? புறப்பட்டு வந்தாங்க. 6 லட்சத்துக்கும் மேல புறப்பட்டு வந்தாங்க. ஆனா அங்க போய் சேர்ந்தது எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த வனாந்தரத்தில் அவர்களுடைய இனத்துல பிறந்த புதிய பிள்ளைகளும் இவர்கள் தான் அந்த கானான் தேசத்தை என்ன பண்ணாங்க? சுதந்திரித்து கொண்டாங்க. ஏன் தேவன் சொன்னதை ஏன் தேவன் செய்யாம போயிட்டாரு? விசுவாசம் இருந்தாதான். தேவன் சொன்னதை தேவனால தான் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் இருந்தா மாத்திரம்தான் தேவன் சொன்னதை எல்லாம் நம்மால் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு இறைப்பாறுதலான வாழ்க்கையை தேவன் வாக்கு பண்ணார். கானான் தேசத்திலே போய் அவர்கள் எப்படி இருக்கணும்? இளைப்பாற பண்ணணும்னு சொல்லி தேவன் அவர்களுக்கு சொன்னார். ஆனால் விசுவாசித்தவங்க எவ்வளவு பேரு? ரொம்ப குறைவான ஜனங்கள் விசுவாசித்தாங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தேவன் என்ன பண்ணாரு? உதவி செய்தார். இதுதான் பழைய உடன்படிக்கையின் விசுவாசம். பழைய உடன்படிக்கை என்று சொன்னால் தேவன் அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பதாக வாக்கு பண்ணார். அந்த தேசத்தை கொடுக்கும்படியாய் வாக்கு பண்ணதின் மீது ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். விசுவாசித்திருக்கும் பொழுது தேவனாலேயே அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி தேவன் உதவி செய்திருக்க முடியும். ஆனால் பெரும்பாலான ஜனங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. வெறும் குறைவான அதை விசுவாசித்தார்கள். விசுவாசித்தவர்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அதிலே அவர்கள் இளைப்பார் பண்ணினார். தேவன் அவர்களை இளைப்பார பண்ணினார். இப்போ நாம் புது உடன்படிக்கையின் விசுவாசத்துக்கு வரப்போகிறோம். நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு பழைய உடன்படிக்கையின் விசுவாசத்தை குறித்து நான் சொன்னேன். விசுவாசம் என்ன என்பதை பார்த்தோம். பழைய உடன்படிக்கையின் விசுவாசம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். இப்போ புது உடன்படிக்கையின் விசுவாசம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாருமே புது உடன்படிக்கையில் இருக்கிற ஜனங்கள். பழைய உடன்படிக்கையில் இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் போல அல்ல. நாம் எல்லாரும் யாரு? புது உடன்படிக்கையின் ஜனங்கள். we are all new covenant peoples. நம்ம எல்லாருமே புது உடன்படிக்கையின் மக்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு தேவன் என்ன சொல்லியிருக்கார்? மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். நமக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்டது இதுதான். இங்க கூடியிருக்கிற புது உடன்படிக்கையின் ஜனமாகிய நம்ம எல்லாருக்கும் தேவன் சொன்னது என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். எனக்கு அன்பானவர்களே, 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் புறப்பட்டது போலதான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை சுதந்திரித்து கொண்டு வாழ்கிறவர்கள் மிகவும் குறைவானவர்கள். இந்த புது உடன்படிக்கையில தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த இளைப்பாறுதலை போல அல்ல இது. அது தேசம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணது தேசம். இது தேசம் அல்ல, இது ஜீவன், இது வாழ்க்கை. புது உடன்படிக்கையிலே தேவன் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வாழும்படி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு ஜீவனை பெற்று வாழும்படியான ஒரு வாழ்க்கையை வாக்கு பண்ணியிருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஜீவன் என்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கவலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பதட்டத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சோர்விலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு. இது உள்ளத்திலே இருக்கிற இளைப்பாறுதல். இது நம்முடைய இருதயத்திலே நாம் அனுபவிக்கிற இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் என்பது பயம் இல்லாமல், கவலை இல்லாமல்,
பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இது ஜீவன், அது தேசம். பழைய உடன்படிக்கையிலே ஒரு தேசத்தை தேவன் வாக்கு பண்ணார். அந்த தேசத்திலே நீங்கள் போய் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி வாக்கு பண்ணார். விசுவாசித்தவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இங்கே நமக்கு தேசம் வாக்கு பண்ணப்படவில்லை, இங்கே ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. புது உடன்படிக்கை என்று சொன்னால் ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ளுகிற வாழ்க்கை. ஏன் கிறிஸ்தவர்களாகிய நாம் பதட்டப்படுறோம்? ஏன் கிறிஸ்தவர்களாகிய நாம் கவலைப்படுறோம்? ஏன் கிறிஸ்தவர்களாகிய நாம் பயப்படுறோம்? ஏன் கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவத்தினால் தோற்கடிக்கப்படுகிறோம்? ஏன் என்று சொன்னால் நமக்குள் ஜீவன் இல்லை. நாம் ஜீவனை பெற்றுக் கொள்ளல. நமக்கு விசுவாசம் வேணும், நமக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் நாம் ஜீவனை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னால் இது வாழ்க்கை. புது உடன்படிக்கையிலே தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை வாக்கு பண்ணி இருக்கிறார், ஒரு ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த ஜீவனை நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். தேவன் சொன்னார், என்னிடத்தில் வர எல்லாருக்கும் நான் இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லி. 6 லட்சம் பேர் புறப்பட்டதை போல ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு வண்டைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையை குறிப்பிட்ட வெறும் குறைவான ஜனங்களே இதை அனுபவிக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, பெருங்கூட்ட ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆகவே தான் தேவன் சொன்ன இந்த புது உடன்படிக்கையின் வாழ்க்கையை அவர்கள் என்ன பண்ண முடியல? அனுபவிக்க முடியல. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு படகில் போய் கொண்டிருந்தார். அப்பொழுது காற்று, கடல் கொந்தளித்தது. ஆண்டவர் இளைப்பாறுதலாக படுத்து தூங்கி கொண்டிருந்தார். ஆனால் சீஷர்களோ, அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, அவர்களுக்கு ஒரே பயம். அவர்கள் உடனே போய் உறங்கி கொண்டிருந்த ஆண்டவரை எழுப்புறாங்க. ஆண்டவர் பதட்டப்படல, ஆண்டவர் பயப்படல. அவர் தூங்கி சாதாரணமாக எந்திரிச்சு அவர் காற்றையும் கடலையும் என்ன பண்ணாரு? அதட்டினார். அவங்கள பார்த்து சொன்னார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஏன் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னார். மார்க் 4வது அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்க முடியும். எனக்கு அன்பானுள்ளே, அவரால் எப்படி மனித மாம்சத்திலே வந்த ஆண்டவர், ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வந்த ஆண்டவர், அவரால் எப்படி இளைப்பாறுதலாக படுத்து அவர் உறங்கி கொண்டிருந்த முடிந்தது? காற்றும் கடலும் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரால் மாத்திரம் எப்படி இளைப்பாறுதலாக இருக்க முடிந்தது? ஏனென்றால் அவருக்குள்ளாக தேவனுடைய ஜீவன் இருந்தது. அவர் தேவனோடு இணைந்திருந்தார். அவர் தேவனுடைய ஜீவனிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்குள்ளாக என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் தான் இளைப்பாறுதலாக இருக்கும்படி இந்த பூமியில் அவரை வழி நடத்தினது. சீடர்களோடு ஆண்டவர் இருந்தார், ஆனால் அவர்களுக்குள்ளாக ஆண்டவருடைய ஜீவன் இல்லை. ஏன்? தேவன் அந்த போட்ல இருக்காரு, அந்த படகிலே தேவன் இருக்கிறாரு. தேவன் அந்த படகிலே இருந்தாலும் அந்த தேவன் அவர்களுக்குள்ளாக வராத வரைக்கும் அவர்கள் இந்த இளைப்பாறுதலான வாழ்க்கை என்ன பண்ண முடியல? அனுபவிக்க முடியல. எனக்கு அன்பானுள்ளே, இந்த புது உடன்படிக்கையில வாழ்கிற வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? அன்றைக்கு சீஷர்களோடு ஆண்டவர் இருந்தார். பெந்தேகோஸ்து நாளிலே அந்த ஆண்டவரே நமக்குள்ளாக வந்து விட்டார். அல்லேலூயா! அந்த ஆண்டவரே நமக்கு ஜீவனாக வந்து விட்டார். அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக வந்து விட்டது. இன்றைக்கு நாம் எப்படி வாழணும்? இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை வாழணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட இளைப்பாறுதலான தேசம் அல்ல, இளைப்பாறுதலான வாழ்க்கை. எப்படி நம்மால் அந்த வாழ்க்கையை வாழ முடியும்? ஏனென்றால் நமக்குள்ளாக அவர் இருக்கிறார், அவருடைய ஜீவன் இருக்கிறது, அவருடைய பலன் நமக்குள் இருக்கிறது, அவருடைய சக்தி நமக்குள் இருக்கிறது. ஆகவேதான் நாம் பயம் இல்லாமல், கவலை இல்லாமல், சோர்ந்து போகாமல், பாவத்தின் மேல் செய்யமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்மால் என்ன பண்ண முடியும்? வாழ்ந்திட முடியும். நமக்கு விசுவாசம் வேணும். ஆண்டவரிடத்துல வந்தா மட்டும் போதாது.
நாம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம். வந்த எல்லாருமே இந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையை வாழ முடியாது. யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே இந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் உதவி செய்திட முடியும். எனக்கு அன்பானவர்களே, சீஷர்கள் இந்த பூமியில வாழ்ந்த போது அவர்களுக்கு வெளியே அந்த ஜீவன் இருந்தது. ஆண்டவர் வெளியே இருந்தாரு, அவர்களுக்கு உள்ளாக இல்லை. ஆகவே தான் அந்த போட்ல ஆண்டவர் கூடவே இருந்தாலும் கூட அவர்களால் பதட்டப்படாம, பயப்படாம, கவலைப்படாத ஒரு வாழ்க்கை அவர்களால் என்ன பண்ண முடியல? வாழ முடியல. ஏன்? தேவன் கூட தான் இருக்காரு. தேவன் கூட இருந்த மாத்திரமல்ல அந்த வாழ்க்கை வாழ்வது, தேவன் நமக்கு உள்ளாக இருக்கணும். பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பதாக வரைக்கும் தேவன் அவர்களுக்கு கூட இருந்தார். பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து தேவன் அவர்களுக்குள்ளாக வந்து விட்டார். எனக்கு அன்பானே, இப்பொழுது தேவன் நம்மோடும் இருக்கிறார், நமக்குள்ளும் இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளாகவும் இருக்கிறார். நமக்குள்ளாக தேவன் இருக்கும் பொழுது நாம் பயப்பட மாட்டோம். நமக்குள்ளாக தேவன் இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட மாட்டோம். நமக்குள்ளாக தேவன் இருக்கும் பொழுது நாம் பதட்டப்பட மாட்டோம். நமக்குள்ளாக தேவன் இருக்கும் பொழுது நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். யோசுவா, காலேபு எளிதாய் அவைகளை ஜெயித்துக் கொள்ளலாம். எளிதாய் அந்த கானானியர்களை, எளிதாய் அந்த கானானில் இருக்கிற அரக்கர்களை, ராட்சதர்களை நாம் என்ன பண்ணலாம்? அதே போல இப்போ நீங்களும் நானும் சொல்லணும், எளிதாய் பாவத்தை என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். எளிதாய் இச்சையை என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். எளிதாய் எனக்குள்ளா இருக்கிற ஆசை இச்சைகளை என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். எளிதாய் பெருமையை என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். எளிதாய் பயத்தை என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். எளிதாய் கவலை என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். இது நம்முடைய பலத்தினால் அல்ல. நம்முடைய பலத்தினாலே தேவன் சொன்ன காரியங்களை நம்மால் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. தேவன் சொன்னதை தேவனுடைய பலத்தினால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? நாம் செய்திட முடியும். தேவனுடைய பலத்தில் நாம் செய்ய வேண்டுமானால் நமக்கு என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேல நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், நீரே இதை செய்வீர். நீர் சொல்லி இருக்கிறீர், நீரே இதை செய்வீர். உம்மால் முடியும் ஆண்டவரே. நாம் விட்டுறக்கூடாது, நாம் விடக்கூடாது. கவலைப்படுறோமா? மீண்டுமா எந்திரிக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவன். ஆண்டவரே, நான் உம்மண்டைக்கு வந்திருக்கிறேன். நீங்க சொன்னீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே என்னிடத்துல வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்க. நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், ஆனா இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் இல்லை, நான் விசுவாசிக்கணும் உண்மை. இப்படி நாம் எத்தனை முறை விழுந்தாலும், பயப்பட்டாலோ, கவலையினால தோற்கடிக்கப்பட்டாலோ, பாவத்தினால தோற்கடிக்கப்பட்டாலோ, எந்த காரியம் நம்மை தோற்கடித்தாலும் நாம் விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடக்கூடாது. ஆண்டவரை, நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க செய்வீங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க செய்வீங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க செய்வீங்க. உம்மால் முடியும், என்னால் முடியாது. உம்மால் முடியும், என்னால் முடியாது. உம்முடைய பலத்தினால் எல்லாம் ஆகும், என்னுடைய பலத்தினால் ஒன்றுமாக. நாம் அறிக்கை செய்யணும். நாம் விசுவாசமா இதை நாம் சொல்லணும். நிச்சயமாக ஒரு நாள்ல தேவன் இந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையை நாம் வாழும்படி தேவன் நமக்கு என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். லூக்கா 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 18 1 வரிசையை வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம் உள்ள ஜெபம். தொடர்ந்து, ஆண்டவரே நீ சொன்னீங்க, நீங்க செய்வீங்க, நீங்க சொன்னீங்க, நீங்க செய்வீங்க. ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு செய்யுங்க. உங்களால முடியும், என்னால முடியாது, உங்களால முடியும். இப்படி சோர்ந்து போகாம ஆண்டவர் சொன்னதை சுதந்திரிக்கிற வரைக்கும் நாம் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகும். இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். இதுக்கு பேர் தான் விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம்னா ஒரு முறை ஜெபிச்சுட்டு, ஒரு முறை கேட்டுட்டு, ஒரு முறை சொல்லிட்டு விட்டுறது இல்லை. தேவன் செய்யும் வரைக்கும், நான் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. யாக்கோபு சொன்னார், யாக்கோபு, தேவனே
அவன் பற்றி கொண்டு சொன்னான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் விட மாட்டேன். என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உங்களை என்ன பண்ண மாட்டேன். இதுதான் விசுவாசம். இதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்றால், ஆண்டவரே நீர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்களே செய்வீங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க செய்வீங்க. அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்கிறார். சோர்ந்து போகாமல் விசுவாசத்தை பற்றி தேவன் இந்த ஓமையை சொல்லுகிறார். கீழே வாசிப்போம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனமில்லாதிருந்து, பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. 8வது வசனத்தோடு முடிப்போம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை, இப்படிப்பட்ட விசுவாசத்தை காண்பாரோ. தேவன் வரும்பொழுது இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் அதிகமான பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி விசுவாசம் உள்ளவங்க இருப்பாங்களா? என்ன அந்த விசுவாசம்? அங்க ஒரு நியாயாதிபதி இருக்கா. நியாயாதிபதி ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. நியாயாதிபதி அங்கே தேவனை பொருள்படுத்தி, ஆண்டவரை போய் பொருள்படுத்தி அங்க சொல்றாரு. அந்த நியாயாதிபதி அநீதியுள்ள நியாயாதிபதி. ஆனா நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு ஊமைக்காக தேவன் தான் நியாயாதிபதியா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு விதவை இருந்தாங்க. ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு விதவை இருந்தாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விதவை தான் ஆண்டவரை நம்புற ஜனங்க, பிலீவர்ஸ், விசுவாசிகள், தேவனையே நம்பி இருக்கிறவங்க. விதவைக்கு கணவன் இல்லை. விதவைன்னா யாரு? கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. அவர்களுக்கு அந்த நியாயாதிபதி கிட்ட மட்டும்தான் அவங்க போக முடியும். அந்த மாதிரி தான் பிலீவர்ஸ், விசுவாசிகள் நாம் இருக்கணும். எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எனக்கு அப்பா இருக்காரு, எனக்கு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு அவங்க இருக்கிறாங்க, நாங்கள் பெரிய சொத்து வச்சிருக்கிறோம், நாங்கள் பயங்கரமா, இவர்களெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா இவர்கள் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் ஃபெய்த். நோ ஃபெய்த், விசுவாசம் கிடையாது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கலாம், நீங்க ஆண்டுடைய ஆலயத்தில் கூட உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் உங்களிடத்துல விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்பது என்னன்னா, எனக்கு படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், ரிலேஷன்ஸ் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய நம்பிக்கை அவங்க மேலே இருக்கக்கூடாது, என்னுடைய நம்பிக்கை தேவன் மேலே தான் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு பேர் தான் யாரு? விசுவாசம் உள்ளவர்கள். தேவனே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்கள் பேர் தான் யாரு? விசுவாசிகள். நமக்கு எல்லாம் எவ்வளவு நாள் இருக்கலாம், நம்முடைய நம்பிக்கை எது மேலே இருக்கக்கூடாது? இந்த மேலே எதுவுமே இருக்கக்கூடாது. இதுங்களுக்காக ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். ஆண்டவர் கொடுத்த வேலைக்காக தேங்க்ஸ், ஆண்டவர் கொடுத்த படிப்புக்காக நன்றி, ஆண்டவர் கொடுத்த தாய் தகப்பனுக்காக நன்றி, ஆண்டவர் கொடுத்த உறவினர்களுக்காக நன்றி. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கணும்? தேவன் மேலே இருக்கணும். ஒரு விதவை தனக்கு யாருமே இல்லை, அவள் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று முறையிடணும்னா எங்கே தான் போய் ஆகணும்? அந்த மாதிரி தான் ஒரு பிலீவர்ஸ் இருக்கணும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சொந்தக்காரன் கிட்ட போய் சொல்லக்கூடாது, நம்ம பிரச்சனைகள் எல்லாம் மனுஷன் கிட்ட போய் சொல்லக்கூடாது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் யார்கிட்ட போய் சொல்லணும்? தேவன் கிட்ட சொல்லணும்.
ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே ஒரு விதவைக்கு இறங்கி பதில் செய்திருப்பாரானால், நீதியுள்ள நியாயாதிபதி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மேல் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அதுக்கப்புறம் இன்னொன்று, எதிராளி ஒருத்தர் இருக்கான், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 3 பேர் இதில் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று அநீதியுள்ள நியாயாதிபதி, இன்னொன்று விதவை, இன்னொன்று எதிராளி. இவைகளெல்லாம் எதை குறிக்குது? அநீதியுள்ள நியாயாதிபதி தேவனை பொருள்படுத்தி சொல்றாரு, விதவைய விசுவாசிகளை பொருட்படுத்தி சொல்றாரு, எதிராளி பிசாசானவனை பொருட்படுத்தி சொல்றார். பிசாசானவன் நம்மளை என்ன சொல்றான்? நீ தோற்கடிச்சிட்ட பார், நீ கவலைப்படுற பார், நீ உனக்கு சோர்வு இருக்குது பார், நீ பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார், இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது, தேவன் சொன்ன வார்த்தையெல்லாம் உன்னால் வாழ முடியாது, நீ நம்புறது பிரயோஜனம் இல்லை, நீ வேஸ்ட்டு, இதோ பார் நீ விழுந்து போயிட்டு பார், இதோ பார் நீ மனைவி அடிச்சிட்ட பார், இதோ பார் உன் கணவனை நீ எதிர்த்து தவறாக பேசின பார், இதோ உன்னுடைய வாழ்க்கையில் பார் உனக்கு வெற்றி இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் பார் நீ முறுமுறுக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில் பார் கவலை. இப்படி பிசாசானவன் நம்மளை என்ன பண்றான்? நம்மளை சோர்ந்து போக பண்ணும்படியாய் நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அந்த விதவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த விதவிக்கு ஒரு எதிராளி இருந்தான். அந்த எதிராளி அந்த விதவையினுடைய நிலத்தையோ வீட்டையோ ஏதோ ஒன்றை அபகரிக்கிறதுக்கு பார்த்துருப்பான். ஆனால் அந்த விதவிக்கு முறையிடுறதுக்கு யாருமே இல்லை. அந்த விதவை யார்கிட்ட போய் முறையிட்டாங்க? எதுக்காக இதை சொல்றாரு? இவைகளெல்லாம் நமக்காக இதை சொல்றாரு. இவைகளெல்லாம் ஒரு புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையின் ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்றாரு. இன்றைக்கு நாம் தேவன் மீதே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். மனுஷர்கள் அல்ல நமக்கு எதிராளிகள் அல்ல. மனுஷர்கள் மூலமாக அவன் கிரியை செய்யலாம், மனுஷர்களை அவன் ஏவி விடலாம், மனுஷர்களுக்கு பின்பதாக இருந்து பல காரியங்களை செய்யலாம். ஆனால் நாம் மனுஷர்களை பார்க்க கூடாது. இதற்கு பின்பதாக இருந்து கிரியை செய்கிறவன் யாரு? பிசாசு, சாத்தான். அவன்தான் நம்முடைய எதிராளி. அவன்தான் நமக்கு எப்பொழுதுமே பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கிறவன். ஆனா நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய நியாயாதிபதி கிட்ட போனோம். ஆண்டவரே உங்களால முடியும். பிசாசு சொல்றான் முடியாதுன்றான், நீங்க சொல்றீங்க முடியும்னு. ஆதாம் பிசாசனுடைய வார்த்தையை கேட்டான். நான் ஆதாமை போல பிசாசனுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், உங்க வார்த்தையை தான் நம்புவேன். ஆதாமிடத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளணும். ஆதாமை படிக்கும் பொழுது நீங்க என்ன கற்றுக்கொள்றீங்க? ஆதாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் பிசாசனுடைய வார்த்தையை விசுவாசத்தைப்படினால் தேவன் வைத்திருந்த அந்த காரியத்தை அவன் இழந்து போயிட்டான், ஜீவனை இழந்து போயிட்டான். தனக்குள்ளாக தேவனை பெற்றுக்கொள்கிற அந்த பாக்கியத்தை அவன் இழந்து போயிட்டான். நீங்களும் நானும் அதை நாம் இழந்து போகக்கூடாது. அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கணும். ஆண்டவரே அவைகளெல்லாம் எனக்கு திருஷ்டாந்தமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆதாம் இடத்திலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொள்கிறேன். ஆதாம் பிசாசனுடைய வார்த்தையை நம்பினான். அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. ஆகவே அவன் தனக்குள்ளாக தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவன் இழந்து போனான். ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் பிசாசுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், நான் உங்க வார்த்தையை தான் நான் நம்புவேன். நீங்க சொல்லியிருக்கீங்க இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்க கண்டிப்பா தருவீங்க ஆண்டவரே, உங்களால் முடியும் ஆண்டவரே. இப்படி நீங்க விசுவாசமாய் தொடர்ந்து ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நான் சொல்றேன், எனக்கு அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிப்போம். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் இல்லாததுனால தான் ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் எங்கே போய் பாருங்க, பெருமை உள்ளவர்களாய் வாழ்கிறார்கள், பயம் உள்ளவர்களாய் வாழ்கிறார்கள், கவலை உள்ளவர்களாய் வாழ்கிறார்கள், தோற்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சபைக்கு போகிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை இல்லை. காரணம், தேவன் சொன்னதின் மேல நமக்கு என்ன வேணும்? நான் ஏதோ சபைக்கு வர்றதுனால நான் விசுவாசம் உள்ளவன்னு நீங்க எண்ணிக்க கூடாது. ஏதோ காணிக்கை கொடுக்கறதுனால நான் விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லி எண்ணிக்க கூடாது. தேவன் சொன்ன வார்த்தையின் மீது எனக்கு என்ன இருக்கணும்? அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்றால் தேவன் ஒன்றை சொல்லி அதை நான் விசுவாசிப்பதற்கு பேர் தான் என்னது? விசுவாசம். எத்தனை பேர் அந்த மாதிரி தொடர்ந்து ஆண்டவரிடத்துல நான் முறையிடுறோம்? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் கவலைப்படுறவனா நான் இருக்கிறேன், இன்னும் பயப்படுறவனா இருக்கிறேன்,
நான் சோதிக்கப்படும் பொழுது அந்த போட்டில் காற்று கடல் வராத வரைக்கும் சீஷர்கள் அமைதியாக இருந்தாங்க. அந்த மாதிரி தான் நானும் அமைதியாக இருக்கிறேன். ஆனால் காற்று அடிக்கும்போது தான் தெரியுது, புயல் வரும்பொழுது தான் தெரியுது. அப்போ தான் எனக்குள்ளே இருக்கிற சோர்வு, எனக்குள்ளே இருக்கிற கவலை, எனக்குள்ளே இருக்கிற பயம், எனக்குள்ளே இருக்கிற பாவம் எல்லாமே எப்போ வெளிப்படுது? போட்டை கொஞ்சம் கடலும் காற்றும் அசைக்க ஆரம்பித்தா போதும், எனக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அத்தனை என்ன பண்ணுது? அந்த போட்டை அசைக்காத வரைக்கும் அது எப்படி போயிடுது? அருமையாக இருக்குது. நல்ல விசுவாசி, அருமையான விசுவாசி, அற்புதமான விசுவாசி. கொஞ்சம் போட்டை அசைச்சு பார்த்தா தான் தெரியும். கணவனும் மனைவிக்குள்ளாக கொஞ்சம் சலசலப்பு வரட்டும், சும்மா மனைவி கிட்ட இருந்து புறப்பட்டு வரும் வார்த்தைகளை பாருங்க. சும்மா நான் நேற்று ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டுருக்கிறேன். நைட்டு ஒரு கணவனும் மனைவியும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அந்த மனைவி சொல்கிறாங்க கணவன்கிட்ட, எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சுருக்குறாங்க பாருங்கள் கணவன் மீது. நான் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறேன், அவங்க முன்னாடி நடந்து பேசிட்டு போகிறாங்க. எங்கள் அப்பா என்னை நல்லா வளர்த்து உன் கையில் கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் நான் மகளாக தான் இருந்தேன். டேய், நான் உனக்கு ராணிடா, நான் உனக்கு ராணி. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தாங்க, நான் பின்னாடி வந்துகிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் போன உடனே சொல்கிறாங்க, இன்னைக்கு எல்லாம் என்னை நடக்க வச்சு சுத்த அடிச்சிட்டேன். டே, என்னை தூக்கின்னு போடா. ஒரு ஜாலி ஆயிடுச்சு, ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்றைய உலகத்தில் வாடா போடா இப்படியெல்லாம் பேசிக்கிறது அவங்களுக்கு ஒரு மாடர்ன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலாச்சாரங்களை எல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வராதிங்க. கணவனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க, மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த உலகத்தை பின்பற்றாதீங்க, இந்த உலகத்தின் கலாச்சாரங்களை பின்பற்றாதீங்க, ஃபேஷன் வேர்ல்டை பின்பற்றாதீங்க, மாடர்ன் வேர்ல்டை பின்பற்றாதீங்க. தேவன் சொன்னார், எல்லாரையும் கனம் பண்ணுகிறவங்களாய் நாம் இருக்கணும், நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களா இருக்கணும், மரியாதை கொடுக்கணும் நம்முடைய கணவனுக்கு. நம்முடைய கணவனை நாம் கனம் பண்ணுகிறவங்களாய் நாம் இருக்கணும். கொஞ்சம் நம்மளை அசைச்சா போதும், போட்டை கொஞ்சம் கடலும் காற்றும் அசைச்சா போதும். பா, இந்த மாதிரி விசுவாசி இவ்வளோ நேரம் எங்கேப்பா இருந்தாங்க? இந்த விசுவாசி என்ன அருமையாக பாடினாங்க, எவ்வளோ அழகாக பாடினாங்க, எவ்வளோ அருமையாக ஜெபிச்சாங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் எங்கே போயிடுச்சு? போட்டை காற்றும் கடலும் அசைச்ச பிறகு உள்ளே இருக்கிறதெல்லாம் இப்போ ஜெபமெல்லாம் வெளியே வர்றது. எனக்கு அன்பானவர்களே, நாம் வஞ்சிக்கப்பட வேண்டாம். நம்முடைய மாம்சம் மோசமானது. இது தீமை குடிக்கொண்டிருக்கிற ஒரு மாம்சத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மாம்சத்தில் அத்தனை தீமைகளும் இருக்குது. இந்த மாம்சத்தில் பெருமை இருக்குது, இந்த மாம்சத்தில் கோபம் இருக்குது, இந்த மாம்சத்தில் பயம் இருக்குது, இந்த மாம்சத்தில் கவலை இருக்குது, இந்த மாம்சத்தில் சோர்வு இருக்குது. இந்த மாம்சம் முழுக்க முழுக்க தீமையினால் நிறைஞ்சிருக்கிற ஒரு மாம்சம். இதை நாம் ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது ஆண்டவரே, இவைகளெல்லாம் ஜெயித்து வாழ்வதற்கு என்னால் முடியாத ஆண்டவரே, என்னுடைய பலன் பிரயோஜனமற்றது ஆண்டவரே, உம்முடைய பலனை நான் பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் இந்த வாழ்க்கையை என்னால் என்ன பண்ண முடியாது? தாழ்த்தணும். தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் அந்த விசுவாசம் இருக்கும். பெருமையுள்ளவர்கள் எப்பொழுதுமே அவர்களாகவே முயற்சி செய்வாங்க. யாரெல்லாம் இந்த வாழ்க்கையை நான் வாழ முடியும்னு சொல்லி முயற்சி செய்கிறீங்களோ நீங்கள் தோற்று போகிறீங்க. தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன? பெருமை. பெருமையாக இருக்கிறவனிடத்தில் விசுவாசம் இருக்காது. தாழ்மையுள்ளவன் என்ன சொல்லுவான்? ஆண்டவரே, என்னால் முடியாது. உங்களால் தான் முடியும் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. இதுதான் புது உடன்படிக்கையின் விசுவாசம். இன்றைக்கு விசுவாசம் என்ற பெயரில் விசுவாசிகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவத்திலே பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் விசுவாசம் என்கிற பெயரிலே ஜனங்களை ஏமாற்றி வஞ்சிக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து பெரும்பாலான பணங்களை பறித்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். புது உடன்படிக்கையின் விசுவாசம் என்று சொன்னால், என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய இருதயத்திலே நான் இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். எப்போ நான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும்? தேவனுடைய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது.
பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவனுடைய ஜீவனை எனக்கு கொண்டு வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை எனக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது, அப்பொழுதுதான் இந்த இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை நான் என்ன பண்ண முடியும்? நான் என் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. சாத்தான் எவ்வளவுதான் எனக்கு அவிசுவாசமான காரியங்களை உள்ளாக வழிநடத்தும்படியா எனக்கு பின்னாடி இருந்து பேசினாலும் அந்த வார்த்தைகளை ஒரு துளி கூட நான் என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. சாத்தானுக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீ சொல்ற ஒண்ணு கூட நான் கேட்க மாட்டேன். என் தேவன் சொல்லியிருக்கார், அவர் என்னை செய்வார். அவர் சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார். இதையே சாத்தானுக்கு என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்போ அவன் உங்களை விட்டு என்ன பண்ணிடுவான்? ஓடி போயிடுவான். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் புது உடன்படிக்கையின் விசுவாசம் உண்டா? புது உடன்படிக்கையின் விசுவாசம் நமக்கு உண்டா? நியூ கவர்னன்ட் ஃபெய்த் நமக்கு உண்டா? நான் 3 காரியங்களை உங்களோட நான் இப்போ பேசியிருக்கேன். விசுவாசம் என்ன, பழைய உடன்படிக்கையின் விசுவாசம் என்ன, புது உடன்படிக்கையின் விசுவாசம் என்ன என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பழைய உடன்படிக்கையின் விசுவாசம் என்பது ஒரு தேசத்தை, ஒரு இளைப்பாறுதலான தேசத்தை தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணார். ஆனால் புது உடன்படிக்கை என்பது இளைப்பாறுதலான தேசம் அல்ல, இளைப்பாறுதலான வாழ்க்கை. இங்கே ஜீவன். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இங்கே நமக்கு ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படும் பொழுது மாத்திரம்தான் அந்த ஜீவனை நான் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் தேவனோடு, அவர்கள் தேவனே அவர்களோடு இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக தேவன் இல்லை. ஆகவே தான் அவர்கள் பயந்தாங்க, கவலைப்பட்டாங்க, அவர்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க. பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பின போது தேவனுடைய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தங்களுக்குள்ளாக பெற்றுக்கொண்டார்கள். வெளியிலே படகிலே இருந்த ஆண்டவர் இப்பொழுது எங்க வந்துட்டாரு? அவர்களுக்குள்ளாக வந்துட்டார். பெந்தேகோஸ்து நாளுக்கு அப்புறம் வாசித்து பாருங்க. பயம் அவர்களை மேற்கொள்ள முடியல, கவலை அவர்களை மேற்கொள்ள முடியல, எதுவும் அவர்களை மேற்கொள்ள முடியல. இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை அவர்கள் என்ன பண்ணாங்க? வாழ்ந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? நமக்கு இந்த புது உடன்படிக்கையின் விசுவாசம் இருக்கா? இந்த புது உடன்படிக்கையின் விசுவாசம் இருக்குமானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் ஒருத்தர் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் வேணும் ஆண்டவர், நான் இளைப்பாறுதல் பெற்ற ஒரு மனுஷனாக நான் இருக்கணும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.